மற்ற அரசியல் கட்சிகள்லாம் ஏதாவது பொதுவாக எழுச்சி பேரணின்னு வைப்பாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது பேர் வைப்பாங்க. மாநில மாநாடுன்னு சொல்லுவாங்க, 10வது மாநில மாநாடு அப்படின்னு தான் பேர் வைப்பாங்க. இல்லைன்னா முழு நிலவு பெருவிழா அப்படின்னு வைப்பாங்க. அதில் ஒன்றும் பொலிட்டிக்கல் கண்டென்ட் கிடையாது. நோ பொலிட்டிக்கல் கண்டென்ட். எந்த அரசியல் செய்தி அதில் கிடையாது. அதில் பேசிய அத்தனை பேச்சாளர்களின் பேச்செல்லாம் மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை ரிவைன் பண்ணி பாருங்கள், ரீவைன் பண்ணி போட்டு கேட்டு பாருங்கள். நோ பொலிட்டிக்கல் மெசேஜ், ஒரு ஐடியாலஜி அதில் இருக்காது. அன்சைன்டிஃபிக் மெசேஜ் தான் இருக்கும். அறிவியலுக்கு புறம்பான செய்திகள், புராண செய்திகள். 21ஆம் நூற்றாண்டுல புராண நம்பிக்கை. விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடுகள், நடத்துகிற மாநாடுகள், நடத்திய பேரணிகள், நடத்துகிற பேரணிகள் ஒவ்வொன்றிலும் ஒரு அரசியல் செய்தி இருக்கும், பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்கும். அதுதான் தலைப்பா இருக்கும். தேசம் காப்போம் பேரணி, தேசத்தை காப்பாற்றுவதற்காக நாம் ஒருங்கிணைவோம் பாருங்கள். ஏன் தேசத்தை பாதுகாக்கணும்? தேசத்தை காப்பாற்றுவதற்கான தேவை என்ன? யாரால் தேசத்திற்கு ஆபத்து? அதிலிருந்து எப்படி தேசத்தை மீட்பது? யார் யாரோடு கூட்டு சேர்ந்து தேசத்தை காப்பாற்றுவது? யாரெல்லாம் இந்த தேசத்தின் எதிரிகள்? இவ்வளவு செய்தி அதில் அடங்கியிருக்கு. அந்த ஒரு வார்த்தையில தேசம் காப்போம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள இவ்வளவு பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்கு, அரசியல் செய்திகள் இருக்கு. வெல்லும் ஜனநாயகம் மாநாடு. சனாதனம் இங்கே கொக்கரிக்கலாம், கொட்டமடிக்கலாம், இறுதியில் ஜனநாயகமே வெல்லும் என்று சொல்லுகிற செய்தி. ஜனநாயகத்துக்கு சவால் விடுகிற சனாதனமே, நீ தற்காலிகமாக வெற்றி பெற்றதை போல் கொக்கரிக்கலாம், கொட்டமடிக்கலாம், ஆனால் இறுதியில் ஜனநாயகம் தான் வெல்லும் என்று சொல்லுகிற பொலிட்டிக்கல் மெசேஜ். இப்ப சொல்றோம் மதச்சார்பின்மை காப்போம். இதுல ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. இந்த ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு ஒரு மாதம் நீங்கள் கருத்தரங்கம் நடத்தலாம், 30 நாட்களுக்கு மேல் கருத்தரங்கம் நடத்தலாம். மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒரு நாளைக்கு 10 பேரை பேச வைக்கலாம், 30 நாள் தொடர்ந்து பேச வைக்க முடியும். ஆனால் சில சில்லறைகள் வந்து இவற்றையெல்லாம் உடைத்து விட்டார்கள். அவன் வேற சாதி, நீ வேற சாதி, அவன் வேற இவன் வேற என்ற சாதி வெறியை தூண்டி ஊட்டி அவர்களை பாழ்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற, தலித் என்கிற அடையாளத்தோடு யாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மேடையில் ஏற முடியாத நிலையை உருவாக்கிவிட்டார்கள். இது RSS சதி. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால 2000 ஆதி திராவிடர், தேவேந்திரகுல வேளாளர், அருந்ததியர் ஒற்றுமை அப்படிங்கிற குரல் ஒலிச்சு ஒரே மேடையில் நின்னோம், கைகோர்த்து நின்றார்கள். 10 வருஷத்துல உடைச்சிட்டான், ஒன்று சேர முடியாத ஆக்கி விட்டான். தலித்துங்கிறது ஒரு சாதி சொல் கிடையாது. அது வந்து உலகம் தழுவிய அளவில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொது சொல். ஒரு சாதிக்கு பாடுபடுறவன் சாதி பேரை மட்டும் சொல்லிட்டு இருந்துடலாம். என் ஜாதிக்கு மட்டும் நான் பாடுபடுறேன்னா சாதி பேரை மட்டும் சொல்லிட்டு உட்காந்துடலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற 74 சாதிக்கும் பாடுபடுறவன் 74 சாதி பேரை மேடையில் சொல்ல முடியாது. இந்தியாவில் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாதிகளுக்கும் பாடுபடக்கூடியவன், குரல் கொடுக்கக்கூடியவன் ஒரே மேடையில் 1000 சாதி பெயர்களையும் சொல்ல முடியாது. எல்லா சாதிகளுக்கும் அடையாளப்படுத்துகிற ஒரு சொல் தலித் அப்படிங்கிறது. அது சாதி பெயர் கிடையாது. ஆனா RSS காரன் தலித்துன்னு சொல்லாதேங்கிறான். ஏண்டான்னா அது கிறிஸ்தவ மதம் வந்து உள்ள திணிச்ச சொல்லு, கிறிஸ்டியன் உருவாக்குனது, தலித் கிறிஸ்டியன் கொண்டு வந்தான், அதை சொல்ல பயன்படுத்தாதன்றான். இங்க இருக்கிற தலித்துகளே அதை பயன்படுத்தாதன்றான். ஏன்னா அது எனக்கு இழிவு, வேற எதிரா பெருமை, என் சாதி பேரை சொல்றதான் பெருமை. என்னைக்கு நீ உன் சாதி பெருமையை பேசுறிய அன்னைக்கு நீ பாப்பான உசந்த சாதின்னு ஒத்துக்கொண்டதாக பொருள். அதான் சனாதன தர்மம் சொல்லுகிறது, வர்ணாசிரம தர்மம் சொல்லுகிறது. என்றைக்கு நீ சாதியை ஏற்றுக்கொள்கிறாய் அன்றைக்கு நீ இந்து என்பதை ஏற்றுக்கொள்கிறாய். இந்து என்பதை ஏற்றுக்கொண்டால் நீ பார்ப்பனனை உயர்ந்த சாதி என்று ஏற்றுக்கொண்டதாக பொருள், சனாதன தர்மத்தை ஒத்துக்கொண்டதாக பொருள். நான் பார்ப்பானுக்கு அடிமையாக இந்த மண்ணில் சாதியை ஏற்றுக்கொண்டு வாழ உடன்படுகிறேன், கைகட்டி வணங்கி நிற்கிறேன் என்று பொருள். சாதி பெருமை பேசுவது
இதையெல்லாம் தகர்ப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற அடிப்படையில் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதினார். உலகத்தில் இந்தியாவில் எந்த தலைவனும் இந்த கோணத்தில் சிந்திக்கவில்லை, இப்படி ஒரு நூலை எழுதவில்லை. ஆர்எஸ்காரன் என்ன சொல்றான்? இப்ப தமிழ்நாட்டில் நிறைய பேர் என்ன பேசுறான்? அம்பேத்கர் நமக்கு தலைவர் இல்லைன்றான். ஏன்னா நீ சாதி பெருமை பேச ஆரம்பிச்சுனா உன் சாதிக்குள்ளதான் தலைவர் தேடுவேன். நீ இந்தியா முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலையை பேசுறா, உனக்கு தலைவர் அம்பேத்கர் மட்டும்தான். ஒரே தலைவர், சாதி ஒழிப்பை வலியுறுத்திய தலைவர், அது போதும். அதுதான் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லோரையும் 25 விழுக்காடு மக்களை ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க். நீ சொல்லலாம் இந்தியாவில் நாங்க 30 கோடி பேர் 40 கோடி பேர் இருக்கிறோம் சொல்லலாம். இன்னைக்கு நீ என்ன சொல்ல முடியும்? உன் சாதியை மட்டும் நீ சொன்னா சில லட்சம் பேர் தான் நீ இருப்ப. உன் சாதியை மட்டும் நீ உரிமை கோரினால் சில லட்சம் பேர், ஒரு 2% 3% அவ்வளவுதான். அது அகில இந்திய அளவில் இன்னும் மைக்ரோ லெவலில் போயிடும். தமிழ்நாட்டு அளவில் 2% 3%, அகில இந்திய அளவில் குறைஞ்சிரும். மைக்ரோ லெவல் 0.001 நெக்லிஜிபிள். நீ ஒரு ஆளே கிடையாது, ஒரு சக்தியே கிடையாது. நாங்கள் எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட், நாங்கள் தலித். இந்தியா முழுவதும் 25 விழுக்காடு, 4 பேர்ல ஒரு ஆள் நாங்கள் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமையை, ஒரு தலை நிமிர்வை அந்த சொற்றொடர் உருவாக்கி தந்தது. அதை சிதைத்து விட்டார்கள் ஆர்எஸ்எஸ் கும்பல். ஏன்னா உனக்கு நியூமெரிக்கல் ஸ்ட்ரெங்தே வரக்கூடாது. நாங்கள்லாம் இவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெம்பே உனக்கு வரக்கூடாது. நாங்கள் இந்த 74 சாதியில் நாங்கள் ஒரு சாதி. எவ்வளவு பேர்? ஒரு 20 லட்சம் பேர், 30 லட்சம் பேர், அவ்வளவுதான். அதோட நீ மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டிங்கிற சிந்தனையோடவே நீ இருக்கணும். நீ மெஜாரிட்டிங்கிற சிந்தனையும் உனக்கு வந்துடக்கூடாது. இந்தியா முழுவதும் நீ பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவங்கிற அடையாளம் உனக்கு வந்துடக்கூடாது. நானும் ராம்விலாஸ் பாஸ்வானும் ஒன்று தான், நானும் ராம்தாஸ் அத்வாலேவும் அண்ணன் தம்பி தான், நானும் இந்த மாயாவதி சகோதரியும் அக்கா தம்பி தான் அப்படிங்கிற உணர்வே உனக்கு வரக்கூடாது. காலப்போக்கில் அதெல்லாம் தடுத்து மறுத்து அதெல்லாம் துண்டிக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மூளைக்குள்ள ஒரு பகுதிக்குள்ள குறுகி சிறுத்து போய் நிற்போம். இன்னைக்கு வேணா பெருமையா இருக்கும் பேசிக்கிறது. 50 வருஷத்துக்கு பின்னால அது சிறுத்து போகும். அந்த உறவே சிறுத்து போகும். மாயாவதி என் சகோதரின்னு சொல்ல முடியாது, அத்வாலியாவை அண்ணன் போய் கை கொடுக்க முடியாது. இது ஆர்எஸ்எஸ் உடைய சதி. நீ ஷெட்யூல் காஸ்ட் சொல்றதுனால, உனக்கு அந்த பற்று மேலோங்குவதனால வர்ணாசிரம தர்மத்தின் மீது உனக்கு எதிர்ப்பு வருது. வர்ணாசிரம தர்மத்தை நீ இருக்கிற நிலையை மறுக்க வேண்டுமானால் சாதி பெருமை பேசணும். சாதி பெருமை பேசினா நீ அவன் விரும்புகிற கோயிலை கட்டுவ, அவன் விரும்புகிற பண்டிகை நடத்துவ, அவன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாந்து பணம் கொடுப்பான், விநாயகர் சிலையை கொடுப்பான், உனக்கு கொண்டாட்டத்துக்கு எல்லா வகையும் ஏற்பாடும் பண்ணுவான், உனக்கு பொறி அள்ளி கொடுப்பான், இன்னும் என்ன வேணுமோ கொடுப்பான், கோலாகலமாக கொண்டாடுன்னு சொல்லுவான். நீ கொண்டாடிக்கிட்டு அவனுக்குள்ள மடங்கி முடங்கி கிடக்க வேண்டும். அப்ப வர்ணாசிரம தர்ம எதிர்ப்பு போயிடும், சனாதன தர்ம எதிர்ப்பு போயிடும், சாதி ஒழிப்பு சிந்தனை போயிடும், சமூக நீதி கோட்பாடு போயிடும். அதுல இருந்து வந்ததுதான் எங்களை எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றுங்கிறதும். எல்லாருமே வெளியேற வேண்டியது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எம்பவர்மெண்ட் என்பது முக்கியமானது. கல்வி, பொருளாதாரம், அதிகாரம், இதெல்லாம் வேணும். இதெல்லாம் வேணும்னா சமூக நீதி வேணும். சமூக நீதி வேணும்னா அரசமைப்பு சட்டம் வேணும். அரசமைப்பு சட்டம் இருந்தால்தான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இங்கே உயிர்ப்போடு இருக்கும். இது இருந்தால் அவன் நினைக்கிற பழைய சமுதாயம் அழிந்து போகும். அம்பேத்கர் கனவு காணுகிற புதிய இந்தியா உருவாகும். சாதியற்ற இந்தியா, சகோதரத்துவ இந்தியா, சமத்துவ இந்தியா, பாகுபாடற்ற இந்தியா, பெண்ணுரிமை பெற்ற இந்தியா, அதிகாரம் பரவலாக்க பெற்ற இந்தியா. இதுதான் அம்பேத்கர் கண்ட கனவு. அவருடைய கனவு இந்தியா இதுதான். இதெல்லாம் வந்தால் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற எல்லா நீதிபதியும் பார்ப்பனர்களாக இருக்கிறார்களே, அது மாறும், தலைகீழா மாறிடும். அதான் நான் 90 எழுதின முழக்கம். தலை நிமிர சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும். நாடு புரண்டோம், தலைகீழா புரண்டோம். நீ உச்ச நீதிமன்றத்தில் உட்கார்ந்துட்டு வாழாட்டாத, கீழே இறங்க வேண்டிய நிலை வரும். நான் மேல உட்கார வேண்டிய நிலை உருவாகும்.
இந்த தலைகீழ் மாற்றத்தை தரக்கூடிய வல்லமை எதற்கு இருக்கிறது என்றால் அரசமைப்பு சட்டத்திற்கு இருக்கிறது. அந்த அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான உயிர் மூச்சு கோட்பாடுகளுள் ஒன்று மதச்சார்பின்மை. அதுதான் இப்ப நாம ஏன் இந்த பேரணி நடத்துறோம்னா, முஸ்லீம்களை தயவு பண்றதுக்காகவோ முஸ்லீம் ஓட்டுகளை வாங்குறதுக்காகவோ கிடையாது. முஸ்லீம்களை பாதுகாக்க வேண்டும் என்பது நம்முடைய நிலைப்பாடுகளில் ஒன்று, நம்முடைய செயல் திட்டங்களில் ஒன்று. அதை விட அவன் முஸ்லீமை ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் பயன்படுத்துறான், ஒரு உத்தியா பயன்படுத்துறான். முஸ்லீமுக்கு எதிராக வெறுப்பை உருவாக்கினா இந்துக்கள்லாம் பெரும்பான்மையா ஒன்று சேர்ந்துருவாங்க. அன்னைக்கு காந்தி வெள்ளைக்காரனுக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்த்தார். இன்னைக்கு வெள்ளைக்காரனை சொல்ல முடியாது. இப்ப யாருக்கு எதிராக ஒரு ஆளை எதிர்த்து காட்டினாதான் இவன் சேருவான். முஸ்லீம்லாம் நம்ம எதிரிப்பான். அவன் பாரு, ராமர் பிறந்த இடத்துல மசூதியை கட்டிட்டான். அந்த மாதிரி எங்கெங்க மசூதி இருக்க எல்லாம் போய் தேடு. அதுக்கு முன்னால் அங்கே ஏதாவது கோயில் இருந்துச்சா பாரு. அப்படி இருந்திருந்தா இந்து கோயில் இருந்துச்சுனாக்கா அந்த மசூதி இடிச்சிரு. இதான் அவன் சொல்றான். வெறுப்பு அரசியலை விதைக்கிறான். அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிறான். அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடி கொண்டே அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற சதி வேலைகளில் RSS உள்ளிட்ட சங் பரிவார் கும்பல் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆகவே அந்த மதச்சார்பின்மையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ, அம்பேத்கரின் பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்று காட்ட வேண்டிய தேவை. மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காகத்தான் போராட்டம். வக்ஃபு திருத்த சட்டம் தப்பு, குடியுரிமை திருத்த சட்டம் தவறு, முத்தலாக் சட்டம் தவறு, ஜம்மு காஷ்மீரை உடைத்தது தவறு, அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 370 நீக்கியது தவறு, பாபர் மசூதியை இடித்தது தவறு, அந்த இடத்திலேயே ராமர் கோயிலை கட்டும்படி தீர்ப்பு எழுதியது தவறு. ஆனால் எல்லாம் எதற்காக என்றால், கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசமைப்பு சட்டத்தை செயலிழக்க செய்வதற்காகத்தான். யார் எழுதிய சட்டம்? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டம். அந்த சட்டம் பறிபோனால் என்ன ஆகும்? அந்த சட்டம் வலுவிழந்தால் என்ன ஆகும்? அந்த சட்டம் நீர்த்து போனால் என்ன ஆகும்? அந்த சட்டம் செயலிழந்து போனால் என்ன ஆகும்? அந்த கவலையில் இருந்து அறிவிக்கப்பட்டதுதான் தோழர்களே மே 31ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே மதச்சார்பின்மை காப்போம் பேரணி. அதற்கு ஒவ்வொரு ஒன்றிய வாரியாக வண்டிகள் வர வேண்டும். என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டை விடவும், தேசம் காப்போம் பேரணியை விடவும் மாபெரும் வெற்றி பேரணியை நாம் நடத்த வேண்டும். அது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் கவனத்தை ஈர்ப்பதாக அமைய வேண்டும். எல்லா மண்டலங்களைப் போல மேற்கு மண்டலமும் வலுவாக இருக்கிறது என்று காட்டக்கூடிய வகையில் ஆயிரக்கணக்கான வண்டிகளில் உங்கள் பெயர் பதாகைகளோடு வந்து சேர வேண்டும்.